ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மீ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரேஷன் அரிசியில் பஞ்சு போல் இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமாக மழை நேரத்தில் எல்லார் வீட்லேயுமே ரேஷன் அரிசி இந்த மாதிரி ஈரப்பதம் பட்டு வேஸ்ட்டாகி போயிருக்கும். இந்த அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு டவுட்டாகவே நிறையா பேருக்கு இருக்கும். இந்த அரிசியை பார்த்தாலே நமக்கு இன்னும் இந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைப்போம். இந்த அரிசியை எப்படி க்ளீன் பண்ணுறது, இதில் எப்படி பஞ்சு மாதிரி இட்லி செய்கிறது நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. இப்போ இந்த டஸ்ட்டாக இருக்க இந்த ரேஷன் அரிசியிலேருந்து ஒரு 4 ஆழாக்கு அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிறேங்க. அதாவது 1 கிலோ அளவுக்கு நான் ரேஷன் அரிசி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா தலை முங்குற அளவுக்கு ஒரு ஆழாக்கில் நான் அளந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் 4 ஆழாக்கு சேர்த்துட்டேன். முதல்ல தண்ணி சேர்த்து இதை லேசாக இந்த மாதிரி மேலோட்டமாக இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே பிசையக்கூடாது. நான் தண்ணி சேர்க்கும் போதே பாருங்கள், இது எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்குது பாருங்கள் தண்ணி. பாருங்கள், இந்த மாதிரி செய்யும்போது தூசிலாம் எதாக இருந்தால் மிதந்து வந்துடும். இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதை நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், தண்ணியை கீழே ஊற்றின பிறகு இந்த மாதிரி கைகளால் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 முறை தண்ணி சேர்த்து லேசாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி சேர்த்து ஒரு 4 முறை இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ண பிறகு தண்ணி சேர்க்குறேன். இது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நம்ம பழுப்பு நேரத்தில் இருந்த அரிசி பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அரிசியில் எப்படி இட்லி பூ மாதிரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது 4 ஆழாக்கு நம்ம ரேஷன் அரிசியை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். அதே ஆழாக்கில் அதே அளவுக்கு தலை முங்குற அளவுக்கு சாப்பாட்டு அரிசி ஒரு ஆழாக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த சாப்பாட்டு அரிசி வேணாலும் சேர்க்கலாம். நான் யூஸ் பண்ணுறது HMT பிராண்டு தாங்க யூஸ் பண்ணுறேன். ஒரு ஆழாக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நம்ம அரிசி சேர்த்த பிறகு ஒரு 2 டைம் தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள். தண்ணி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது ஒரு 2 முறை மட்டும் தண்ணி சேர்த்து லேசாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா ரேஷன் அரிசி ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு 4 மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது அரிசி ஒரு ஓரமாக மூடி போட்டு இருக்கட்டும். அடுத்து உளுந்து பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு தலை முங்குற அளவுக்கு ஒரு ஆழாக்கு அளந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு ஆழாக்கு அளந்து எடுத்திருக்கேன். இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 2-3 டைம் தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி இதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து வெந்தயம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதையும் தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டு 2யும் அரிசியோடவே சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ 2யும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதையும் அரிசியோடவே 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். எப்பவுமே உளுந்து ஊற வைக்கும்போது ஃப்ரீயாக நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு இதுவும் ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 4 மணி நேரம் கழித்து இதை கிரைண்டரில் நான் எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ முதல்ல 4 மணி நேரம் கழித்து ஊற வச்ச வெந்தயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு வெந்தயத்தை தண்ணியோடவே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஓட விடுங்க. இது நல்லா மைய அரைப்பட்டு வந்துடும். இப்போ வெந்தயம் அரைப்பட்ட பிறகு ஊற வச்ச உளுந்தை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா மைய அரைப்பட்டாச்சு. ஊற வச்ச உளுந்தை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஓட விடுங்க. இப்போ உளுந்து நல்லா அரைப்பட்டுட்டு இருக்குது. இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. நல்லா பந்து போல் இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளை நிறத்தில் இருக்குன்னு. இப்போ உளுந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. ஊற வச்ச அரிசியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஓட விடுங்க. அரிசி அரைப்படுறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு அரிசி பக்குவம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லிக்கு எப்பவுமே இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா நல்லா பூ மாதிரி வரும். இப்போ இதையும் அரைச்சி எடுத்த உளுந்தோடவே சேர்த்துக்கலாம்.
இப்போ நான் அரிசி சேர்க்கும் போதே பாருங்கள் உளுந்து எந்த அளவுக்கு நல்லா பந்து போல் அரைச்சி எடுத்துருக்குன்னு. இந்த அளவுக்கு உளுந்தை நல்லா அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா பூ மாதிரி வருங்க. இந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு வருங்க. ஆல்ரெடி நம்ம கல் உப்பை கிரைண்டர்லேயே சேர்த்து அரைச்சிருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா நல்லா உபரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. இப்போது 10 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. அடியில் வந்து அரிசி தங்கியிருக்கும். ஒரு முறை நல்லா கலந்துட்டு தாங்க இட்லி ஊற்றணும். இப்போ நான் இட்லி பிளேட்டில் எண்ணெய் எதுவுமே தடவலைங்க. நீங்கள் காட்டன் துணி யூஸ் பண்ணி கூட இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் எப்பவுமே தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. லோ ஃப்ளேமில் தாங்க வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா தண்ணி ஏறிடும். டைட்டாக மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இட்லி நல்லா எப்படி பஞ்சு போல் வெந்து வந்திருக்குன்னு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன் இட்லி எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இந்த அரிசியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பூ மாதிரி இட்லி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அரிசியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.